ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ஆயிடுச்சு நருட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முடிஞ்சிச்சு. திரும்ப என்ன மறைஞ்சு போறதுக்கு ஒரு பில்டப் ஆகும். இந்த அக்காசுக்கு புரியவே மூளை விடுமா. என்னோட க்ளோன் இப்படி கூட சண்டை போடலன்னா எப்படி? இது ஃபைட்டிங் ஸ்டார்ட்ல சொன்னார். அப்பா பசங்களே போங்கடா அங்க. அடிச்சுட்டு போவாங்களா? அது போற வரைக்கும் வேடிக்கை பார்க்குறேன். நம்மளா இருந்தா விட்டா போதும் ஓடிருப்போம்ல. ஆனால் சக்கரை பயங்கரமாக போயிடுச்சு. அவங்க போனாலும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. டென்டன் தான் பாவம். ஒரு வழியா முடிஞ்சது. இவனும் கூட வந்து மாட்டி படா பார்த்து அந்த குழந்தை வி முடிஞ்சிச்சு இல்லடா. அப்ப வாங்க கிளம்பலாம் நபர் இருக்காய். எல்லாருக்கும் கேக்குதா? சண்டை முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சது காய் சென்சை. தோக்கடிச்சிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். அப்போ சரி, டீம் ககாஷிக்கு தேவையான கப்பை கொடுக்கலாம் வாங்க. அப்பா ரெஸ்டே இல்லை. இப்படி இருக்கணும்டா. இருக்குது சாண்ட் வில்லேஜ் சும்மா ரெஸ்ட் எடுத்துன்னு நடந்து வந்ததுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. செத்துட்டானா இல்லையா ஒரு டவுட்டாவே இருக்கு. பாட்டி அவனால முடியல. பேச்சும் கேட்க மாட்டேன்றாங்க. இது எதிர்பார்த்ததுதான். சாசுரையோட விஷம் தாக்குனவங்க இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். உடனே நம்ம திரும்பி போய் இந்த விஷயத்துக்கான மாத்து மருந்த கூட தாகணும். ஒரு வழியா இங்க வந்து வேலை முடிஞ்சதா நம்ம அவனை தோக்கடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு முக்கியமான வேலை செய்யணும். என்னதான் வேலை? நான் வந்த வேலை இன்னும் காராதான் முடியல. அவங்களோட மன உறுதியும் தைரியத்தாலதான் சுயநினைவோடு இருக்காங்க. ஹெல்த் முக்கியம்ல. இப்படி கஷ்டப்படுற அளவுக்கு என்ன வேலைக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிடுமா. கிளம்பலாம் வாங்க. நீங்க வந்ததே காராக்காக தான். மறந்துட்டியா சாக்குரா? மண்டை இன்னும் என்ன துரத்திக்கிட்டு தான் இருக்கீங்களா? நீ இன்னும் போயிருந்தா இருக்கியா? பையன் தூக்கிட்டு போனா பின்னாடி வராம என்ன பண்ணுவாங்க? சரி சரி கண்ட்ரோல். காண்டாவதான் செய்யுது. இப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நருட்டோ, மங்கி ஷேரிங்கனுக்கு என்ன பண்றது? சரி சென்சை, நீங்க சொன்னபடியே அது பவர் இல்ல. அதான் அட்டாக் பண்ணலாம் போலிய. கரெக்டா? ஓ மங்கேக்கு ஷாரிங்கான். ஒருவேளை இல்யூஷன் போட்டு விட்டுருவாரோ?
Get your Sharingan. ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியா? ம். என்ன அவனை அப்படியே உருக்குது. என்ன பண்றீங்க கக்காஷி? இதான்ப்பா ஒரே இடத்துல அப்படியே மாற்றின மாதிரி நினைக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டாரோ? நிழலில் மாற்றின மாதிரி தான். அடேங்கப்பா, ஆனால் அவனுக்கு போகிற மாதிரியே இருக்கும் போல இருக்கு. என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அதான்டா எங்களுக்கும் தெரியல. சீக்கிரம் போனால் பரவாயில்ல. இது அந்த விஷுவல் ஜூட்ஸு தானே? விஷுவல் ஜூட்ஸு. விட்டுறாத. ஓ, அவனை அங்கேயே நிற்க வச்சு நொரட்ட வச்சு அட்டாக்கு. இது ஜூட்ஸு பார்க்க புதுசா இருக்கு. பிரமாதம் சென்சை. இது போய் டக்குன்னு அடிடா. பாராட்டுற நேரமா இது. அந்த மனுஷன் உசுரை கொத்து நிற்க வச்சுன்னுறாரு. இப்ப நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நீ போடா. மறைஞ்சிட்டே போவாங்க. முடியலையா? கண்ணு மாறிச்சு. நரோட்டா பையா என்னடா பண்ற? என் கைய ஏதோ புரிஞ்சுற மாதிரியே தோணுது. இந்த ஜூட்ஸு என்னன்னே புரிய மாட்டேங்குது. கை கட்டாயிடுச்சு. அவனுக்கு அதெல்லாம் வருத்தமே இல்லையே. காராட்டே அப்படித்தானே இருந்தான். இல்லைங்க கதறானே. 2 கையும் காலி. உனக்குள்ளே வச்சுமே விளையாட முடியாதா? சைஸையும் பேரியர் ஸ்பேஸோட பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது போல இருக்கு. அந்த அளவுக்கு சக்கரை பத்தல. ஆனா கை கட் பண்ணிட்டாரு. எந்த தப்பு நடக்காத. இனிமேல் நரட்ட கையில தான். திரும்பவுமா? அடுத்தது என்ன காலா? அதே ரொம்ப பண்ணிட்டான். சிப்பி பார்க்கணும். மறை வச்சுட்டாரா? இப்ப காரா பறவையும் அவனையும் பிரிக்கிறாங்களோ? ஆனா காரா அதுக்குள்ள தானே இருக்காங்க. நருட்டோ பாய் எங்கடா? ஆனா அவனால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. போனா அவனும் மாட்டிப்பான்.
விட்டான். அச்சா, எப்படியோ தப்பிச்சிட்டான். எப்படியோ ஒரு வழியா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நரோட்டோ இருக்கா? ஓ அவனே பிளான்டா அது. அதை விட்டு விலகிட்டான். சூப்பர்ரா. சும்மா இதை வச்சு பாருங்க. சத்திட்ட நருட்டோ. அதுல இருந்து பிரிக்கிறது தான் இப்போ பிளானே. சூப்பர். இந்த நருட்டோ பையன் அப்பயே கேட்டிருந்தா எப்பயோத பண்ணியிருக்கலாம். இவனால தான் லேட்டு. ஆனா அவருக்கு டைம் எடுத்துச்சு இல்லப்பா கொண்டு வர. காரா காரா, ககாஷி சென்சை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இருக்கு, ஏதோ இருக்கு. கவலைப்படாத காரா, உன்னை நாங்க காப்பாத்துறோம். அந்த வேலையா இப்படிதான் எடுக்க முடியும். ஹேய் காரா, உனக்கு இப்போ உயிர் இருக்கா இல்லையா ஒன்றும் புரியல. இந்த பக்கம் தான் வந்த மாதிரி தெரியுது. ஆமா பாட்டி, காராவை தூக்கிட்டு போனவன அவங்க ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனை என்ன பண்ணீங்க? காரா, அமைதியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு ஒருவேளை பார்த்தே காராக்கு உயிர் கொடுக்கலன்னு ஏதாவது ட்ரை பண்றாங்களோ? இருக்கலாம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட் சொல்றத கேளுப்பா, அமைதியா இரு. ஆமா பாட்டினால உயிர் கொடுக்க முடியும். நாம வேகமா போகணும். சரி, ஆனா உங்களுக்கு வலி அதிகமாகுதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்றேன். ஆமா இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிச்சு பாட்டி. இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணா பாட்டி இறந்துருமே. கொஞ்சம் வேகத்தை ஏத்துட்டேன், இல்லன்னா வரட்டாமாமே டிர்ருதான். நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்கன்னு தெரியாம பொறுமையா போயிட்டு இருக்கேன். சும்மா எதுவும் பேசாத. அப்படியா? என்ன இருந்தாலும் நருட்டோக்கும் மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணுங்கிறதால கொஞ்சம் வேகமாவே போவோம். பொது நலன் கருதணும்ல. ஒரு நிமிஷம், அப்ப காய் சென்சேயும் நெஜியும் என்ன பண்றது? அவங்கள பத்தி உனக்கு எந்த கவலையும் தேவையில்ல. ஆமா, வேகத்துல வந்துட்டு இருக்கீங்க. ஆடா. ஜாஸ்தி பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி போயின்னுறாங்க. பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க நம்மள தாண்டி போறாங்க பாரு. இவங்களுக்குள்ளேயே போட்டி வேற. வேகமா போறதுன்னு பாத்துருவோம். ககாஷி கேக்குதா? பிரேக்ல போறப்பவே நல்ல டீம் அது. ரேடியோ ரேஞ்ச்ல இல்லன்னு நினைக்கிறேன். நெஜய், ககாஷியும் ஒண்ணு மத்தவங்களும் கொண்டு எங்க சலிச்சது இருக்காங்க இல்ல. சீக்கிரம் பார்த்து சொல்லு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க இன்னும் எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காசேக்காகவ அவங்க காப்பாத்திட்டாங்க. எப்படி பார்த்தாலும் என்ன சொல்லு? சொல்றா. காரா, ஆனா கொஞ்சம் உயிர் இருந்தா கூட பாட்டி சாவாது. ஹேய், உனக்கு என்ன ஆச்சு? காரா, உயிரே இல்லை. காரா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, காரா செத்து போயிட்டான். நான் திட்டம் போட்ட மாதிரியே காசிக்காக வச்சு வெறியாவ போறான். செஞ்சுரிக்கிய பிடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனா என் திட்டத்தை கெடுக்க காரணமானவன்
கக்காஷி கூடவே இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. முதல்ல என்னோட இடது கை சாண்ட் காஃபின். அத அந்த சாண்ட் செஞ்சுரிக்கு புடுங்கி எடுத்துட்டான். இப்ப வலது கையும் போச்சு. இப்ப என்னால எந்த ஜூட்ஸும் பயன்படுத்த முடியாது. எல்லாம் முடிஞ்சது. மூடி நிறு பேசாம. முடிச்சதுன்னா தப்பிச்சு ஓடிரு. அவன் வெறி ஆனா அவ்வளோதான். ஹிட்டாச்சி அளவுக்கு பயங்கரமான விஷுவல் ஜூட்ஸுவை இன்னொருத்தன் பயன்படுத்துவான்னு நான் நினைக்கல. உங்களுக்கே ஷாக் தான். செஞ்சுரிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா கூட இருக்கிற அந்த கக்காஷி தான் பெரும் தொல்லையா இருக்கான். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சரிடா, பாத்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ன? கவனக்குறைவா இருந்து தப்பு பண்ணிட்டியே. அது என்ன என்னைக்கு நான் விட்டுருவான்னு நினைச்சேன் ஒன்னு. நிறைய வெளி வராம இருந்தா சரி. இருக்கும்போது இப்படி கவனக்குறைவா இருக்கலாமா? அவனை கொல்லணும், உயிரோட விடக்கூடாது. உச்சி படுக்க வச்சுட்டாங்க. செத்துட்டான் இன்னைக்கு. நருட்டோ இப்படி பார்த்ததே இல்லை. எல்லா வித்தையும் இறக்குறானே அவன். ஃபர்ஸ்ட் டைம் சுயநினைவா ஒரு கொலை பண்றதுக்கு துணிஞ்சிருக்கான். அது வெறும் ப்ளே தான். சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிருக்கான். ஆட்டாங்க எஸ்கேப். ஓடி போயிருக்கிறான் போல. சரி, இது வந்தா கக்காஷிக்கே ஆபத்து. அது வந்து ஜெராய சொல்லி கொடுத்துருப்பாருல்ல கண்ட்ரோல் பண்ண. உக்கிரமா இருக்கானே. திரும்ப எங்களுக்கு மொத்த கவலையும் வந்துருச்சுங்க. அது வந்து அந்த சைடு ஒருத்தனை இது பண்ணிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்கன்றது எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. காய் டீம் தான் சந்தோஷமா இருந்துச்சு. திரும்ப இப்போ அந்த காரா உயிர் போயிடுச்சு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எப்பயோ இப்போ அங்கேயே இறந்துட்டுக்கிறான், உயிர் போயிடுச்சு தான். இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது. பாட்டி சொன்னாங்க அந்த ஃபைட்லேயே, என்னால் வந்து ஹார்ட் பீட் இப்போ சாக்குரா காப்பாற்ற முடியும் அப்படின்னா அவங்க சாவலை, ஏன்னா உயிரோடு இருந்தா அப்படின்ட்டு. இதே உயிரற்ற ஒரு இதுனா என்னோட உயிர் போயிருக்கோன்னாங்க. ஸோ அப்போ இவங்க காராவை இவங்க தான் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் லைட்டாக அவனுக்கு என்ன ஒரு ஹார்ட் பீட் இருக்கும், துளியாவது இருக்கும், பாட்டி வந்து காப்பாற்றிடுவாங்க, 2 பேருமே காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இப்போது பாட்டி தான் உயிரை விட போதோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா மருந்து கொடுத்துட்டு எதனா பண்ணால் கூட எதனா ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இப்போது அவங்களாம் சுத்தமாக முடியல. இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி இப்போ காரா கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னடா அது இப்படியா முடிக்கணுன்ற மாதிரி இருக்கு. என்னால் வந்து காரா இல்லாமல் எபிசோட் யோசிக்கவே முடியல. நீ வரமாட்டான்னு கூட எனக்கு அது நம்பவே முடியல. திரும்ப வந்துட்டான், நினச்சபடி அவன் லைஃப் திரும்ப அழகாக போச்சுன்னா சூப்பராக இருக்குமேன்னு தான் தோணுது. ஆனால் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. அதான் பாட்டியும் விடுற மாதிரி தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பாட்டியை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து பேரனை பார்க்க தான் வராங்க, காராக்காக வரல இல்லை. பேரனை பார்த்தா அவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததும் பேரன் அவ்வளோதான் க்ளோஸ், அவனை இதுக்கு மேலே மாற்றவும் முடியாது, மாற்றியும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து காரா மேலே போயிடுச்சு.
இவனால இந்த ஊருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனுக்காக நான் கற்றுக்கிட்டது எந்த பிரயோஜனம்லாம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த உயிர் காராக்காவது போட்டோம், அவன் வந்து இந்த ஊருக்காக இது பண்ணுறான், இந்த ஊருக்காக உயிரே விட்டுருக்கான். ஸோ இப்போ அவன் தான் வந்து இந்த ஃப்யூச்சரை காப்பாற்றுவான்றதுனால பாட்டிக்கு இப்போ ஃபுல்லாக காரா மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை தான் அவங்க பேரனா பார்ப்பாங்க. உருவம் கூட பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேம் தான். ஸோ இருந்த பேரன் போயிடுச்சு, இப்போ புது பேரன் அவனையாவது காப்பாற்றணுன்ற முயற்சியில் தான் அவங்க இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தியாகியாக மாற போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு டேடாரை தப்பிக்கவே கூடாதுங்க. எனக்கு அவனை பார்த்தா அவ்வளோ வார்த்தை வருது, ஆனால் எதுவும் சோப்பாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கோவம் வருது, அவனை பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்கு. ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். அது எப்படின்னு தெரியல, திரும்ப இவங்க தேடி கொண்டாலோ இல்லை என்ன பண்ணா பரவாயில்ல, நல்லா இருக்கும். தெரியல, அது 2 கையுமே எடுத்ததுனால அவனால் அந்த கிளேவன்ஸ் பண்ண எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால ஐயா வந்து எஸ்கேப் தான். நீங்கள் சொல்கிறீங்க அவனும் வந்து அவனோட ஃப்ளாஷ்பேக் வரப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ட்டு. ஃப்ளாஷ்பேக் வரப்போ இருக்கும். பட் இப்போ பண்ணுற செயல் அவனுடைய நடவடிக்கைலாம் பார்க்குறப்ப காண்டு தான் ஆகுது. என்னன்னா இருக்கட்டும், எவ்வளோ வழினா இருக்கட்டும், இப்போ அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம ரியாலிட்டியாக யோசிச்சு பார்த்து எவ்வளோ கடுப்பாகுது. சுத்தமாக யாரையும் மதிக்காமல் ஒரு உயிருக்கு வேல்யூ கொடுக்காம அவனை வச்சு விளையாடிக்கிட்டு ஆடிட்டு இதெல்லாம் பண்ணுறதுலாம் எவ்வளோ இதுவாக இருக்குது. ஒரு மனுஷனோட உணர்வில் எவ்வளோ விளையாடி இருக்கானு. இந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து அவனுக்காக பரிதாபப்படுமா இல்லை இதை நினச்சி கோவப்படுமா? அது செல்ஃபிஷ் தானே. அது அவனுக்கு பவர் வேணும்ன்ட்டு யார் உயிரையும் எடுக்கிறதுனா அர்த்தம் லைஃபே போகுது இல்லை. அது எப்படி நம்ம சரின்னு சொல்ல முடியும்? எனக்கு இன்னொரு ஷாக் என்னன்னா, கக்காஷினால எப்படி மகிக்கு ஷேரிங்கன் எடுக்க முடிச்சுன்னு தெரியல. இது இட்டாச்சி கிளானோட இது. அது அவங்களே வந்து கஷ்டப்பட்டு தான் அது எடுக்க முடியும்னு இருந்துச்சு. இவர் அந்த கிளானே இல்லை, அது மகிக்கு ஷேரிங்கன் எடுத்து அந்த விஸ்வஜுட்ஸு வரைக்கும் போட்டுட்டாரு. முழுசாக போட முடியலனாலும் ட்ரை பண்ணார். அட்லீஸ்ட் அவனை ஒரு பாதியாவது ஒன்று அட்டாக் ஆச்சு. ஸோ இவருக்கு அந்தளவுக்கு சக்கரை பாதி. ஏன்னா இட்டாச்சிக்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண டக்குன்னு சக்கரை ட்ரை ஆகி அவன் போய் நான் திரும்ப பூஸ்ட் ஆகிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே கக்காஷி இவ்வளோ பண்ணார், இதுவே பெருசு. சொந்த கிளான் இல்லாத ஒரு ஆள் இதை பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. வேறு லெவலில் அவங்க அந்த டைடாராக்கும் ஃபுல்லாக கக்காஷி மேலே தான் காண்டாச்சு. இவன் இருக்கிறனால தான் இந்த பிளானே சொதப்பிக்கிச்சு. அவர் இருந்தனால தான் தப்பிச்சான் நருட்டோ, இல்லைனா அவன் வலையில் இவனும் சிக்கியிருப்பான் தான் அர்த்தம். ஓகே, இதை நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.